மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் பக்தி விதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு நமக்கு அந்த நாமத்தின் வழியாக தன்னுடைய பக்தர்களுக்கு அவள் அதே தன்மையை கொடுக்கிறாள் என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். சர்வார்த்த தாத்ரி என்று பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய நாமாவளி ஓம் சாவித்ரியை நமஹ. ஓம் சாவித்ரி நமஹ. இந்த நாமா சொல்லும்போது ரொம்ப விசேஷமான நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாமா சொல்லும் பொழுது அம்பாளினுடைய காயத்ரி நாமாவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது காயத்ரி சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதையெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த சாவித்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய ஒரு விசேஷ தன்மை நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய சக்தி ரூபம். அதாவது ஒரு பெயர் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பெயர் எதிலிருந்து வந்தது, அந்த வார்த்தையின் பொருளை கொண்டுதான் அதற்குரிய தேவதையாக அங்கே சொல்கிறார்கள். இப்ப சூரியனுக்கு சொல்லும் பொழுது சவிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவித்ரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா சூரியனுக்கு வந்து சவிதா, ஏன்னா படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியது இல்லையா? அப்ப படைக்கும் சக்தி இருக்கு இல்லையா? சூரியன் வந்தால்தான் சிருஷ்டியே ஆரம்பமாகிறது இல்லையா? அப்ப இந்த உலகையே படைக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவர் யாருங்க? சவிதா அப்படின்னு சொல்றது. அப்ப அவருக்குள் சக்தியாக இருந்து அவரை நடத்தி வைப்பதால் அவள் சாவித்ரி என்று சொல்லப்படுகிறார். இப்ப நம்ம சொல்லும் பொழுது அம்பிகை எப்படி சொன்னோம்? சூரிய மண்டல சம்ஸ்திதா அப்படின்னு சொல்றது. சூரியனுக்குள்ளும் சக்தியாக இருப்பவள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இதற்குள் இருக்கக்கூடிய இவ்வளவு அர்த்தங்களும் நமக்கு தெரிகிறது. இதற்கு சாவித்ரி உபனிஷத்து அப்படின்னு அழகா இதுக்கு இன்னும் பொருள் அழகா சொல்லுவாங்க. எப்படி அக்னியை சவிதாவாக சொல்லும் பொழுது வாயுவை சாவித்ரியாக சொல்கிறது. அதாவது இதுல இரண்டு பேர்கள், ஒருவர் எப்படி இருந்தால் இன்னொருவர் இருந்தால்தான் அந்த காரியம் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த காரியம் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது சக்தி. அப்ப அந்த சக்தியாக இருக்கக்கூடியது சாவித்ரியாக சொல்லப்படுகிறது. இப்ப அக்னி வந்து சவிதா அப்படின்னா வாயு வந்து சாவித்ரி. சரி, அடுத்தது வர்ணனை சவிதான்னு சொன்னா ஜலம் சாவித்ரியாக இருக்கிறது. அடுத்தது வாயு சவிதாவாக இருந்தால் ஆகாசம் சாவித்ரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி என்ன இருக்குன்னா சக்தி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு பிரபஞ்சங்களை ஒரு பாக்குபவளாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சௌரபுராணம். அதுல சௌரபுராணம் அப்படிங்கிறது வந்து சூரியனையே பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புராணம். அதுலயும் இதை சொல்லப்படுது. சூரியனுக்கு சவிதா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். ஏன் அப்படின்னா தாயாக இருந்து போஷித்து ஒரு உயிரை உண்டாக்குவதால் சவிதா அப்படின்னு சொல்றது. அப்ப அதனால சாவித்ரி நம்ம சொல்றோமா? இப்ப நம்ம பிரசவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல சவ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப அந்த வார்த்தைக்கு முன்னாடி பிரச அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்கும் பொழுது இன்னும் சிறப்பாக ஆகிறது. அப்ப சவ அப்படிங்கிறதுனால சவிதா உயிரை பிறப்பிப்பது அப்படின்னு சொல்லு. அந்த பிரசவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பிற சேர்க்கிறதுனால மிகுந்த விசேஷமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்தது இன்னொரு பொருள் இருக்குமே. அப்ப ரொம்ப புனிதமான சுத்தமான தன்மை உடையது அப்படின்னு சொல்றதுக்காக சாவித்ரி, அதாவது தெல்ல தெளிவாக கடினமாக நிர்மலமாக இருப்பவள். இதுக்கு அழகா ஆதி ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருப்பார், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம். இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அழகா இதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் பொழுது என்ன சொல்லுவாங்க? சித்ரூபி பரதேவதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் பொழுதும் அதுல சொல்லியிருப்பாங்க. அதுல முதல் ஸ்லோகத்திலே அழகா சொல்லியிருப்பாரு, சாவித்ரி நவ யௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா. பாத்தீங்களா? இப்ப அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல சொன்ன அத்தனை தேவதைக்குரிய அத்தனை லலிதாம்பிகை நாமங்களும் இதற்குள்ள வந்துருச்சு. இப்ப சாவித்ரி இப்ப பார்த்தோம். அடுத்தது நவ யௌவனா, எப்பொழுதுமே யௌவனமாக இருப்பவள். அடுத்தது சுபகரி, நம்ம பார்த்தோம் இல்லையா? மங்களத்தையே செய்பவளாக இருப்பவள். அடுத்தது சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா. இப்ப நம்ம பார்த்தோம் சாம்ராஜ்ய தாயினின்னு. அதேதான் இந்த ராஜ்யலக்ஷ்மி சாம்ராஜ்ய தாயினி, இது எல்லாமே இதேதான். இப்ப அடுத்தது இந்த சித்ரூபின்னு ஒரு வார்த்தை அழகா கொடுத்திருக்காரு, சிதானந்த ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லி இந்த ராஜராஜேஸ்வரி
ராஜராஜேஸ்வரியை சொல்கிறார். ஏன் இப்போ ராஜராஜேஸ்வரி? ராஜராஜர்களுக்கெல்லாம் அவள் ஈஸ்வரியாக இருப்பதால் இந்த வார்த்தையை அழகாக சொல்கிறார். ஆக இந்த சாவித்ரி அப்படின்னு இந்த விசேஷ நாமாவை நாம் சொல்ல சொல்ல அம்பிகையின் அந்த தன்மையும் நமக்கு தருவார். மகா பெரியவா சரண்.